சொந்த அம்மா எப்போ சாவாங்கன்னு காத்துட்டு இருக்கிற பசங்க. அம்மா செத்தா கிடைக்க போற 160 பவுன் தங்கத்தோட ரகசியம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கடைசி வரைக்கும் ஆடியன்ஸை சீட் 8ல உட்கார வைக்கிற ஒரு சூப்பரான கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் இருக்கிற தாய் கிழவி படத்தோட கதையைத்தான். வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. படம் ஆரம்பிக்கும் போதே நாம பென்னி குக் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பார்க்கிறோம். வயசானாலும் அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அடுத்து இந்த கதையோட மெயின் கேரக்டரான பவனத்தாயே காட்டுறாங்க. இவங்க ஊர்ல வட்டிக்கு பணம் கொடுக்குற ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு பொம்பளை. காசை அனாவசியமா செலவு பண்றதோ கரண்ட் பில்லை வேஸ்ட் பண்றதோ இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இவங்களோட பொண்ணு சுருளியும் அவளோட பையனும் பவனத்தாய் கூட தான் இருக்காங்க. புருஷன் கூட சண்டை போட்டுட்டு சுருளி அம்மா வீட்டுக்கு வந்துட்டா. ஊர் மக்களுக்கு பவனத்தாயை கண்டாலே பயமும் கோபமும் தான். இவங்க எப்படா சாவாங்கன்னு தான் ஊர் மக்களும் காத்துட்டு இருக்காங்க. டோட் இப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் பவனத்தாய்க்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து படுத்த படுக்கை ஆகிடுறாங்க. பேசக்கூட முடியாத நிலைமை. இதை கேள்விப்பட்ட ஊர் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பவனத்தாய்க்கு ஒப்லியான், விஜயன், செல்வம்னு இன்னும் 3 பசங்க இருக்காங்க. சொத்துக்காக சண்டை போட்டுட்டு அம்மாவை விட்டு பிரிஞ்சு வாழ்றாங்க. இப்படி படுத்த படுக்கையா இருக்கிறப்போ பவனத்தாயி அடிக்கடி தன்னோட விரல்களால 3 அப்படின்னு காட்டுறாங்க. இந்த நேரத்துலதான் கோல்ட் குமார்னு ஒருத்தர் வந்து பசங்க கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்றாரு. பவனத்தாயி வட்டிக்கு விட்ட காசுல 160 பவுன் தங்கம் வாங்கி எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட பசங்க ஷாக் ஆகுறாங்க. டோட் அம்மாவோட கையில தங்கம் இருக்கிற விஷயம் தெரிஞ்சா சுருளியோட புருஷன் வந்து பங்கு கேட்பான்னு பசங்க பயப்படுறாங்க. அவனை கழட்டி விடுறதுக்காக தங்களுடைய பொண்டாட்டிகளோட நகைகளை வித்து அவனுக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்றாங்க. அதுக்கப்புறம் அம்மா சாகிறதுக்குள்ள அந்த தங்கம் எங்க இருக்குன்னு உண்மைய வாங்குறதுக்காக அவங்களே ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்றாங்க. இதுக்காக நிறைய பணமும் செலவு பண்றாங்க. இதுக்கு நடுவுல இளைய பையன் செல்வத்துக்கு ஒரு மனமாற்றம் வருது. பணத்துக்காக பெத்த அம்மா கிட்ட நாம இவ்ளோ கொடூரமா நடந்துக்கிறோமேன்னு அவனுக்கு புரியுது. கடைசியா ஆபரேஷனுக்கு 3 லட்சம் ரூபாய் தேவைப்பட பென்னிக்குக்கும் பசங்களும் சேர்ந்து பணத்தை ரெடி பண்ணி பவனத்தாயே காப்பாத்துறாங்க. டோட் ஆபரேஷன் முடிஞ்சு பவனத்தாய்க்கு சுய நினைவு வருது. ரொம்ப ஆர்வமா பசங்க, அம்மா அந்த 3 விரல்ல காட்டுனீங்களே அதுக்கு என்ன அர்த்தம்? தங்கம் எங்கம்மா இருக்கு னு கேட்குறாங்க. அப்போ பவனத்தாய் சொன்ன பதிலை கேட்டு பசங்க நிஜமாவே தலையில கை வச்சுட்டாங்க. ரூமை விட்டு என்னை வெளியே தூக்கிட்டு வரும்போது சும்மா கரண்ட் வேஸ்ட் ஆக கூடாதுன்னு 3வது ஸ்விட்சை ஆஃப் பண்ணி ஃபேனை நிப்பாட்ட சொன்னேன்னு சொல்றாங்க. அப்போதான் கோல்ட் குமார் சொன்ன 160 பவுன் கதை வெறும் பொய்னும் அவனுக்கு மெண்டல் பிராளம் இருக்குன்னும் பென்னிக்குக்கு புரியுது. பொண்டாட்டிகளோட நகையும் போச்சு, பெரிய கடனாளியாவும் ஆகிட்டோம்னு பசங்க நிக்கும் போதுதான் படத்தோட உண்மையான கிளைமாக்ஸ் வருது. டோட் வீட்டுக்கு வந்ததும் பவனத்தாயி தன்னோட பொண்ணையும் 3 மருமகள்களையும் ரூமுக்கு கூப்பிடுறாங்க. கட்டில்ல 3ன்னு எழுதி இருக்கிற இடத்தை திறந்தா அதுல ஒரு சீக்ரெட் லாக்கர் இருந்துச்சு. அதுக்குள்ள நிறைய தங்கம். பொம்பளைங்க எப்பவுமே யாரையும் நம்பி வாழக்கூடாது, சொந்த கால்ல நிக்கணும்னு சொல்லி அந்த தங்கத்தை அந்த 4 பொண்ணுங்களுக்கும் சரிசமா பிரிச்சு கொடுக்கறாங்க. கடைசியா சுருளி அவளோட மோசமான புருஷனை விவாகரத்து பண்ணிடுறா. எல்லாரோட சம்மதத்தோடையும் பென்னிக்குக்கும் சுருளிக்கும் கல்யாணம் நடக்குது. அப்படி பென்னிக்குக்கு அவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு குடும்பம் கிடைக்குது. டோட் ரொம்பவே சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்ற படம் தாங்க இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணவும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவுல பார்க்கலாம். பை.